ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல்ல மட்டன் கோலா உருண்டை குழம்பு தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மட்டன் கோலா உருண்டை குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நல்ல சூடான சாதம், இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, ஆப்பம், இடியாப்பம் எல்லாத்துக்குமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு டைம் செஞ்சு பாருங்க. அடிக்கடி செய்யணும்னு தோணும், அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும். இப்போ நான் மட்டன் கோலா உருண்டை குழம்பு, அது கூடவே கொஞ்சம் மட்டன் கோலா உருண்டை ஃப்ரையும் செஞ்சேன். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நான் ஒரு 3/4 கிலோ மட்டன் கொத்துக்கறி நம்ம கடையில் கேட்டாலே தருவாங்க. மட்டன் கீமான்னு கேட்டாலே அதுக்கு வெட்டி தருவாங்க, எலும்பெல்லாம் இல்லாமல். இந்த மாதிரி அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கலாம். ஒரு 2 பல்ஸ் விட்டிங்கன்னா போதும், ரொம்ப வலுவலுன்னு அரைக்கக்கூடாது. கோலா உருண்டைக்கு டேஸ்ட் இருக்காது. அதனால கொஞ்சம் இந்த மாதிரி கொரன்னு அரைச்சிக்கோங்க. நம்ம எல்லா கறியையும் இதே மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஒரு 20 சின்ன வெங்காயத்தை ஒன்றும் பாதியமாக பொடிச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் ஒரு 10லேருந்து 15 முந்திரி பருப்பை கொரன்னு அரைச்சி இது கூட சேர்த்துக்கோங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்காக தான். இப்போ முந்திரி சேர்த்துட்டு இதுக்கு நம்ம மசாலா பொருள்லாம் சேர்க்கணும். அதுக்கு 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் இந்த கறிக்கு தேவையான அளவு உப்பு. இது பொட்டுக்கடலையை நான் பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த மாதிரி ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு போடுங்க, ரொம்ப சேர்த்துற வேணாம். அப்புறம் பொட்டுக்கடலை டேஸ்ட்டு தான் இருக்கும், கடலை வடை சாப்பிட்ற மாதிரி ஆகிடும். அதனால கொஞ்சம் அளவாக கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. பொட்டுக்கடலை நம்ம பைண்டிங்காக தான் இந்த மாவு சேர்க்குறோம். இது கூடவே கொஞ்சமாக புதினா வாசனைக்காக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் மல்லித்தலை ஒரு கைப்பிடியும் 2 பச்சை மிளகாவும் கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா நம்ம பிசைஞ்சு எடுக்கணும். நல்லா அழுத்தி பிசைங்க, அப்போ தான் உப்பு காரம் எல்லாமே இந்த கறி கூட போயிட்டு நல்லா மிக்ஸ் ஆகும். நம்ம போட்ட பச்சை மிளகா காரம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா இந்த மாதிரி அழுத்தி பிசைஞ்சு விடுங்க. பிசைஞ்சிட்டு நம்ம இதை தேவையான அளவு ஷேப்புக்கு நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க. நான் மீடியம் ஷேப்புக்கு தான் நான் உருட்டி எடுத்து வச்சுருக்கேன். மாவு இந்த கறியை நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விடுங்க. இது நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருக்கு. இப்போ இதை நம்ம சின்ன சின்ன உருண்டையாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். நான் மீடியம் சைஸ் உருண்டை உருட்டியிருக்கேன், உங்கள் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உருட்டிக்கோங்க. இப்போ நம்ம குழம்புக்கு மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு 10 சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயத்தில் ஒரு 1/2 வெங்காயம் சேர்த்துருக்கேன். அதை கொஞ்சமாக கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா வதக்கியிருக்கேன். கோல்டன் ப்ரௌனாக வதங்கினதும் அதில் 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டு வறுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு தேங்காய், ஒரு 10 முந்திரி சேர்த்துட்டு கலந்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம குழம்பு செய்கிறதுக்கு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது ஓல் கரம் மசாலா, பட்டை, கிராம்பு ஒரு 2 துண்டு பட்டை, ஒரு 3 ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை, கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துருக்கேன், ஒரு கொத்து கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வதங்கி வந்ததும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதோட பச்சை மணம் நல்லா போகணும், அந்த அளவுக்கு வதக்குனதுக்கப்புறம் நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்புறம் மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், இது நான் கலருக்காக காஷ்மீரி மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி இந்த எண்ணெய் கூடவே இந்த மசாலாவை நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 3 தக்காளியை மிக்சியில் அடித்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இதோட பச்சை மணம்லாம் போகிற அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு வதக்கி விடுங்க. இப்போ நம்ம ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்துட்டு இதை மூடி போட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட போகிறோம். மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் நல்லா போகணும், அந்த அளவுக்கு. இப்போ மூடி போட்டு 10 நிமிஷம் நல்லா கொதி வந்துட்டு அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு தான் நம்ம உருண்டையெல்லாம் சேர்க்கணும்.
இப்போ நம்ம உருட்டி வச்சிருக்க உருண்டையெல்லாம் சேர்த்துடலாம். நான் வந்து இதுலேயே தான் நான் கோலா உருண்டை ஃப்ரையும் பண்ண போகிறேன். அதனால ஒரு 5லேருந்து 6 உருண்டையை நம்ம தனியாக கூட எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். சில பேர் ஃப்ரை பண்ணி குழம்புல சேர்ப்பாங்க. அது வந்து கறி டேஸ்ட் வந்து குழம்புல இறங்கவே இறங்காது. நீங்கள் இந்த மாதிரி பச்சையாக சேர்க்கணும். அப்போ தான் வந்து குழம்பு வந்து நல்லா இந்த கோலா உருண்டையெல்லாம் போடுறதுனால நல்லா கொதிச்சு மட்டன் டேஸ்ட்டு நல்லா இறங்கும் குழம்புல எசன்ஸு. அதனால அப்படியே பச்சையாக சேருங்க. இப்போ கரண்டி போட்டு கிளற வேணாம். அப்படியே கடாயை லைட்டாக அந்த மாதிரி சுற்றி விடுங்க போதும். இப்போ குழம்பு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சைடில் இருக்க குழம்பெல்லாம் எடுத்து நம்ம உருண்டை மேலே ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. மட்டன் வந்து நல்லாவே வெந்து வந்துடும். இன்னும் உடையிறதுக்கு உங்களுக்கு சான்ஸ் இல்லை. நம்ம வெங்காயம்லாம் அதிகம் போடக்கூடாது குழம்புல போடுறதுனால. நான் ஒரு 20 சின்ன வெங்காயம் அந்த அளவுக்கு தான் நான் போட்டிருக்கேன். நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்குன்னா வெங்காயம் அதிகமாக போடலாம். குழம்புல போடும்போது அளவாக போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்ச இந்த தேங்காய் பேஸ்ட் சேர்த்துட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம முந்திரியெல்லாம் ஊற்றி முந்திரியெல்லாம் போட்டு அரைச்சிருக்கிறதுனால குழம்பு நல்லா திக்காகும். அதனால தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து நம்ம மூடி போட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட போகிறோம் குழம்ப. குழம்பு இந்த அளவுக்கு நல்லா திக்னஸ்ஸாக இருக்குது. இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டிருக்கேன். போட்டுட்டு நம்ம குழம்ப வந்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். இப்போ ஃப்ரைக்கு வந்து நான் வந்து ஒரு 7லேருந்து 8 உருண்டை எடுத்து வச்சுருந்தேன். அதை கொஞ்சமாக ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து அதோட பிசைஞ்சுக்கலாம். இப்போ நம்ம குழம்பு வந்து நல்லா ஒரு 5 நிமிஷமாக கொதிச்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி நம்ம மூடி போட்டு இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். நம்ம கோலா உருண்டை இப்போ ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் வந்து எண்ணெய் காய வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா மிதமான சூட்டில் தான் இருக்கணும். ரொம்ப சூடாக இருக்க வேணாம். அந்த டைமில் நம்ம கோலா உருண்டையை போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொன்றா போட்டு உடனே கரண்டி போட்டு கிளறாதீங்க. இந்த மாதிரி லைட்டாக கடாயை எண்ணெயில் சுற்றி விடுங்க. சுற்றி விட்டு நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிற அளவுக்கு மிதமான தீயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. கோலா உருண்டையும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர்